பிறகு உள்வாங்கப்பட்டாக்கள்லாம் கூடுதலாக இந்த மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபையோட அமைய அடிப்படையிலையும் தற்காலிக அடிப்படையிலையும் வேலை செய்து கொண்டு வராங்க. அதுலேயும் நான் நினைக்கிறேன் எல்லா பிரதேச சபையும், நகர சபை, மாநகர சபை எல்லாமே ஒரே மாதிரியான சம்பளம் உங்களுக்கு வழங்குறதாக இல்லை. அந்தந்த பிரதேச சபைகளுக்கு ஏற்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளில் இருக்கின்ற ஊழியர்களின் அடிப்படைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தங்களோட சபைகளுக்கு முடிந்த அளவில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு வராங்க. சில நேரத்தில் மாநகர சபையில் மாதம் முழுக்க, கிழமை முழுக்க வேலை இருக்கும். சில சபைகளில் கிழமைக்கு 5 நாள் வேலை இருக்கும். சில சபைகளில் 2-3 நாள் வேலை இருக்கும். சம்பளங்களும் வித்தியாசப்படும் என்ற தகவல் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் நினைக்கிறேன் 2015 முதல் இந்த 180 நாள் வேலை திட்டத்துக்குள்ள நிரந்தரமாக்கப்பட்டவங்க எல்லாம் நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிறாங்க. கொண்டு 2019 மீண்டும் ஒரு சர்க்குலர் வந்தது. 180 நாள் தொடர்ச்சியாக வேலை செய்தாக்களை நிரந்தரமாக்க சொல்லி. ஆனால் அந்த சர்க்குலர் திரும்ப வாபஸ் வரப்பட்டு அரசாங்கத்தால் தேர்தல் வரக்குள்ளேயும் ஜனநாயக உரிமை ஒவ்வொரு ஆக்களுக்கு இருக்குது. நான் உங்கள்கிட்ட எனக்கு வாக்களிக்க சொல்லி கேட்குறேன். நான் அவங்கள வற்புறுத்தலாம். வாக்களிக்க சொல்லி கேட்குற உரிமை வாக்காளருக்கு இருக்குது. நான் வாக்களிக்கிற உரிமை வாக்காளருக்கு தான் இருக்குது. வேட்பாளருக்கு வற்புறுத்துகிற உரிமை இல்லை தான். அந்த ரீதியில் நீங்கள் யார்கிட்டையும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம். ஏன்னு சொன்னால் இப்போ போன முறை கூட நமக்கு தெரியும் 356 வேட்பாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டவர். 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படாது. மற்ற 351 பேரும் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டவர். அந்த 351 பேருக்கும் வேறு ஆட்கள் ஆதரவளிச்சிருப்பாங்க. அதுக்காக நான் எம்பியா வந்துட்டேன்றதுக்காக எனக்கு ஆதரவளித்தவனுக்கு மட்டும்தான் நான் உதவி செய்யணும் மட்டும் இல்லை. அது தேர்தல். இப்போ நான் இந்த மாவட்டத்தின் பிரதிநிதி. எனக்கு எதிராக மேடையில் ஏறி பேசினவர் கூட என்னிட்ட ஒரு உதவி கொண்டு வந்தால் நான் பூசாமல் நான் செய்யக்கூடியதை செய்வேன். ஏன்னு நான் தேர்தல் அதோட முடியும். அதுக்கப்புறம் மக்கள் பிரதிநிதி என்று சொல்லக்குள்ள இந்த மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதி அந்த வகையில் அவங்களும்